நீங்க அவங்கள மனைவியா ஏத்துக்கிட்டதா சொல்றாங்க. உண்மையா அது? நீங்க மனைவியா ஏத்துக்கிட்டீங்களா? அவங்களோட சேர்ந்து வாழ விரும்புறீங்களா? எபிசோடில் பார்த்தீங்கன்னா சிந்துக்கிட்ட வந்து சிவாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொன்னோடனே நம்ம அம்பிகா மேடம் சிந்து இந்த தப்பை பண்ணதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, சிந்து இதை எந்த உள்நோக்கத்தோடையும் பண்ணலை, சிவா கூட சேர்ந்து வாழணும்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் பண்ணலாம், இதனால் எந்த பாதிப்பும் யாருக்கும் இல்லையே, அப்புறம் எதுக்கு 2 பேரையும் பிரித்து வைக்கணும், சிந்துவே சிவாவை மனைவியாக ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் நாம் ஏன் 2 பேர்த்தையும் பிரித்து வைக்கணும்னு அம்பிகா மேடம் நம்ம சிந்துக்காக வாதாடுறாங்க. சிந்துவை மனைவியாக ஏற்றுக்கிட்டதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு எதிர்த்தரப்பு வைக்கல் சொல்லும்போது அதுக்கு ஆதாரம் இருக்குது. சிந்து சிவாவுக்கு பண்ண நல்ல விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம அம்பிகா மேடம் ஜட்ஜிக்கிட்ட வந்து ஆதாரத்தோட ப்ரூஃப் பண்ணுறாங்க. சூழ்நிலையில் சிவா சிந்துவை மனைவியாக ஏற்றுக்கிட்டு ஒன்றா தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு அம்பிகா மேடம் சொல்கிறாங்க. இவங்க வழக்க திசை திருப்ப பார்க்குறாங்க. சிந்துக்கிட்டேருந்து சிவாவுக்கு டிவோர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிவாவை கூப்பிட்டு நீங்கள் சிந்துவை மனைவியாக ஏற்றுக்கிட்டீங்களா இல்லையா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது நம்ம சிவா அமைதியாக இருக்காங்க. நீங்கள் 10 நிமிஷம் கவுன்சிலிங் ரூமில் போய் 2 பேரும் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. மன்னிச்சிரு டாக்டரே, உனக்கும் குடும்பத்துக்கும் இனிமேல் நான் துரோகமே பண்ண மாட்டேன், உன் கூட தான் நான் சேர்ந்து வாழ்வேன்னு நீ ஜட்ஜிக்கிட்ட சொல்லி எனக்கு நீ சத்தியம் பண்ணுன்னு சிவா கிட்ட சிந்து சத்தியம் கேட்குறாங்க. நம்ம சிந்துக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றி மயக்க வருதுன்னு நம்ம சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே சிந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. சிந்துக்கு என்னாச்சுன்னு அடுத்த ஒரு எபிசோட நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.